மழை பெஞ்சிருந்தது. ஒரு இடத்துல சேருக்குள்ள கார் போயிடுது. காரால வெளியே வர முடியல. வீல் சுத்துது, சுத்திட்டே ஒரே இடத்துல இதாகி இடம் ஃபுல்லா சகதியாக்கிடுச்சு. வண்டியால மூவ் ஆகி வர முடியல. அப்போ அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. 25 லட்ச ரூபா கொடுத்து கார்லாம் வாங்கியிருக்கு, அப்படி இப்படின்னு நீங்க அதுன்னீங்க, வண்டி போக மாட்டீங்கன்னா. ஹெட்லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்குங்க? அச்சோ, கஷ்டம் கஷ்டம் கஷ்டகாலம். ஒயிட் கலர் லைட்டு மழையில காருக்குள்ள உட்கார்ந்தோடனே நம்ம அப்படியே ஒரு மகாராஜா சீட்டு கொடுத்து அப்படி உட்கார்ந்த மாதிரி ஹாரியர்ல இப்படி உட்கார்ந்த உடனே 10,000 கிலோமீட்டர்ல டயர் இருந்துட்டு தேஞ்சு போச்சு. நெஞ்சு வலியே வந்துருச்சு. கொண்டு போய் சரி எட்டிகாலெல்லாம் டயர் மாத்தனா 4,000 ரூபா தான். அடுத்து பிளைண்ட் ஸ்பாட்ஸுங்க. அதாவது வந்து இந்த ஏப்பிலர் என்னைக்காவது வந்து மறைச்சு கொடுத்துருக்கா? எப்பவுமே மறைச்சு கொடுத்துருக்கு. நம்ம டெஸ்ட் பார்த்தோன்னே இந்த வண்டியை தான் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். வணக்கம் ஜிஎஸ் மேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோட்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன வாகனம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல என்ன நடந்துச்சுன்னா, XCV 90யோட ஒரு யூசர் ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்டது ஹாரியர் ஈவியோட யூசர் ரிவ்யூ இல்லை, தமிழ்லேயே வந்து ஹாரியர் ஈவியோட யூசர் ரிவ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்மளோட நண்பர் ஒருத்தரை மீட் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இன்னைக்கு இந்த டாடா ஹாரியர் ஈவியோட ஒரு யூசர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எப்பவுமே நம்ம வந்து யூசர் வீடியோவில் ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக சொல்லுவோம். என்ன அப்படின்னா, நாம் பர்சனலாக நாங்கள் ரிவ்யூ பண்ண போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஒரு 1 டே மேக்ஸிமம் கிடைக்கும். அந்த டைம்லைனில் அந்த காரை பற்றி என்ன புரிதல் இருக்கோ அதை தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். பட் யூசர் ரிவ்யூ அப்படின்னு வரும்போது அந்த கார் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க இன்னும் பெட்டராகவே சொல்ல முடியும். ஸோ யூசர் ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்க, நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். உங்களோட காரோட யூசர் ரிவ்யூவை நீங்கள் ஷேர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்கள் லொக்கேஷனில் வந்து நாங்கள் அதை கவர் பண்ணி கொடுக்குறோம். யூசர் ரிவ்யூ மக்கள் கிட்ட போய் சேரும் போது அந்த ப்ராடக்ட்டை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளோட அபிப்பிராயம். சரிங்க, நிறைய பேச வேண்டாம். வீடியோக்குள்ளே போய் ஃபர்தராக இந்த காரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துரும். இப்போ வாங்க இந்த ஹாரியர் ஈவி யூசர் ரிவ்யூவை பார்த்துடலாம். Ignition on, feel the fire, red line rising, hearts go higher, go wishing car, no fake talk, GS Automotive. இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சத்யன் ப்ரோ ஜாயின் பண்ணிருக்கிறாரு. ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். நான் தான் சொல்லணும் ப்ரோ, நாங்கள் நிறைய வீடியோவில் வந்து யூசர் ரிவ்யூக்கான சப்போர்ட்டை வந்து கேட்டுட்ருக்கோம். எதுக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், ப்ராடக்ட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். நான் ஆக்சுவலாக வந்து அவரை வந்து சியராவோட லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ அந்த டைமில் பார்த்து தான் பழக்கம். இந்த ஹாரியர் ஈவி அப்படின்னு வர இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி சத்யன் ப்ரோவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ ஆடியன்ஸ்க்கு. என் பேர் சத்யன் வினேஷ். நம்ம திருப்பூரில் பாபு கிரெயின்ஸ் அண்ட் ஃபோர்க்லிஃப்ட் அப்படின்ற பேரில் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிரெயின்ஸ் அண்ட் ஃபோர்க்லிஃப்ட் நிறையா கார்ப்பரேட் கம்பெனி, L&T, புல் மாதிரியான கம்பெனிக்கு ரெண்டல் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் தோ மால்தீவ்ஸ் கூட நம்ம ரெண்டல் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் என்னுடைய பிஸ்னஸ் ரிவ்யூ. நானும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் இருக்கேன், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் தான் இருக்கேன். நீங்கள் சாக்லேட் பாய், கார் இதெல்லாம் வச்சுருக்கீங்க. நாங்கள் ரக்கட் பாய், எங்களது இருந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். சூப்பர், ஓகே. எப்போவுமே ஒரு காரோட யூசர் ரிவ்யூ வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, ஒய் தட் பர்டிகுலர் கார் அப்படின்னு வரும். அதாவது இங்கே ஹாரியர் ஈவி அப்படின்னு வரும்போது இது கூட காம்படிட்டர்ஸ் XCV 90 இருந்துச்சு, 9s அந்த டைம் மேபி லான்ச் ஆகிருக்கலாம், B6 பேட்மேன் எடிஷன், B6 நார்மல் எடிஷன்ஸ்னு நிறைய கார்கள் அந்த டைம் லைனில் கொஞ்சம் பஞ்சாக மஹேந்திராவும் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் தாண்டி ஹாரியர் ஈவிக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? ஹாரியர் ஈவி எப்படி இருக்குது? ஜிஎஸ் அப்படின்னாலே ப்ரூட்டலி ஹானஸ்ட்டுங்களா? ஹானஸ்ட். அதானே உங்கள் டேக்லைன். நீங்கள் சொன்னீங்க என்ன சியரா லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னு. நான் உண்மையிலுமே உங்களை பார்த்தது ஹாரியருடைய லான்ச் ஈவெண்ட். இஃப் யூ ஆஸ்க் ஒய், ஐ வில் சே யூ. நீங்கள் அந்த டைமில் இந்த லான்ச் ஈவெண்ட் அப்போ நீங்கள் பேசும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி அப்போ தான் நம்ம ஹாரியர் போகலாம் அப்படின்றது இருந்தது. இன்னும் ப்ரூட்டலாக சொல்லணும் அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஒரு மாருதி சுசுகி. ஓகே. எனக்கு எல்லா இடத்துலையும் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பேசும்போது ஒரு ஸ்வதேசி ப்ராடக்ட், இந்தியன் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னும் போது ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. பட் ஆனால் டாட்டா அப்படின்னாலே எல்லாரும் சொல்கிறது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்க மென்னடும், மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு சர்வீஸ்லாம் போனீங்கன்னா அப்படின்ற மாதிரி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அதனால் 2 தடவை இதுக்கு முன்னாடி என்னுடைய 2 தடவை நான் கார் அப்டேட் பண்ணியிருக்கேன். 2 தடவையுமே நான் மாருதி சுசுகி தான் ப்ரிஃபர் பண்ணேன். காரணம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்காக ஹானஸ்ட்டாக அதை அவங்க இது பண்ணாங்க. பட் இந்த தடவை என்ன ஆனாலும் ஒரு இந்தியன் கார் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். இந்தியன் கார் அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன், ஒன்று டாட்டா, இன்னொன்று மஹேந்திரா. நீங்கள் சொன்ன மாதிரி மஹேந்திராவில் எனக்கு அந்த பேட்மேன் எடிஷன் மேலேயும் BE6ல் பயங்கர கிரேஸ் இருந்தது. ஓகே. 9Sலாம் ஒரு பிஸ்னஸ் ப்ரோக்ராம்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணும். ஸோ அதன் மேலே எனக்கு உண்மையிலுமே அந்த ஒரு இது இருந்தது. பட் ஹாரியர் லான்ச் ஈவெண்ட்டில் அவங்க காட்டின சில விஷயங்கள், அவங்க சொன்ன விஷயங்கள், நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தோன்னே இந்த வண்டியை தான் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த குவாட் வீல் டிரைவ் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து இந்த வண்டி மேலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சிங்களா? வெரி ட்ரூ. என்ன காரணம் அப்படின்னா, இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்டு BE6 வச்சுருந்தாங்க. அவங்க கூட ஒரு இடத்துல போயிருந்தோம். என்ன பண்ணாங்க, மழை பெஞ்சிருந்தது, ஒரு இடத்துல சேருக்குள்ளே கார் போயிடுது. காரால் வெளியே வர முடியல, வீல் சுற்றிட்டே ஒரே இடத்துல இதாகி இடம் ஃபுல்லாக சகதியாக்கிடுச்சு, வண்டியால் மூவ் ஆகி வர முடியல. அப்போ அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். 25 லட்ச ரூபா கொடுத்து கார்லாம் வாங்கியிருக்கு, அப்படி இப்படின்னீங்க, அதுன்னீங்க, வண்டி போக மாட்டீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் இருந்துட்டு 2 வீல் சுற்றுது, ஒரே இடத்துல தான் இதாகுது, மூவ் பண்ணி வர முடியாதுன்றது தான். அந்த டைமில் தான் நம்ம குவாட் வீல் டிரைவ் பற்றி அவங்க உண்மையிலுமே, எனக்கு குவாட் வீல் டிரைவ்னா என்னன்ற விஷயம் எனக்கு அப்போ தான் தெரியும். 4 வீல் டிரைவ் கான்செப்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் EVயில் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் டிரைவில் இருந்துட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்த அந்த விதம், நீங்களே போய் சேர்லாம் ஓட்டி பார்க்கலான்னும் போது அப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகேங்க. சரி, அங்கெல்லாம் போய் மாட்ட மாட்டோம் அப்படின்னு. என்னன்னா, நாம சேரா வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், ஆக்சுவலாக வந்து குவாட் வீல் டிரைவ் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு நிறைய பேருக்கு. EVயில் எதுக்கு குவாட் வீல் டிரைவ் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம ஏடாஸை வந்து ஒரு எப்படி ஒரு சேஃப்டி அசிஸ்டன்ட் ஃபீச்சராக பார்க்குறோமோ, அதே மாதிரி வந்து குவாட் வீல் டிரைவுமே நிறையா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலான ஒரு சினாரியோ தான். பட் அந்த சினாரியோவில் இப்போ குவாட் வீல் டிரைவ் இருந்ததுன்னா அது சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கும். ட்ரூ. நம்ம எங்காவது வந்து போகிறோம், மழை அதிகமாக இருக்குது, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மாட்டும் போது டெஃபினெட்லி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெரி ட்ரூ. ஸோ அந்த டெக்னாலஜியை வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, என்னப்பா SUV 4 வீல் டிரைவ் இருந்தால் தானே SUV அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 4 வீல் டிரைவ் கொண்டு வரப்போ 4 வீல் டிரைவ் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நம்ம EVலாம் எடுத்துட்டு போயிட்டு பந்தாவா கெத்தா ஒரு இடத்துல கார் எடுத்துட்டு போறோம், அங்க போய் சேர்ல மாட்டிட்டு 4 பேர் போட்டு இழுத்தாங்க அப்படின்னா நம்ம பேரே இருந்து, அப்ப நம்ம உருவாக்குன அந்த இதுவே இருந்துட்டு காலி ஆயிடும். ஸோ ஃபைன். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து ஹாரியர் வந்து இப்போ XUV90 9S எல்லாம் தாண்டி இம்ப்ரெஸ் பண்ண இடம் வந்து எதுங்க? ஃபர்ஸ்ட் அந்த உள்ள இருக்கக்கூடிய டால்பி அட்மாஸ் நம்மள ஒரு விஷயத்துல ஈர்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி நம்மள அதிகமா ஈர்த்த விஷயம் இருந்துட்டு உள்ள உட்காந்து அந்த டால்பி அட்மாஸ் போட்டு காட்டினாங்க. 360 டிகிரி கேமரா, இந்த விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். அது காருக்குள்ள உட்காந்தோடனே நம்ம அப்படியே ஒரு மகாராஜா சீட்டு கொடுத்து அப்படி உட்காந்த மாதிரி ஹாரியர்ல இப்படி உட்காந்த உடனே நம்ம எர்டிகா யூஸ் பண்ணிட்டு ஹாரியர்ல டைரக்டா ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னும் போது உண்மையிலுமே அது நம்ம இம்ப்ரெஸ் ஆயிடும். மேபி மற்ற கார்லாம் போயிட்டு ஹாரியரோ சஃபாரியோ பெட்ரோல் எடிஷன்லாம் போயிட்டு இது போனவங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் சுசுகிலேருந்து ஒரு எர்டிகா மாதிரியான ஒரு MPV செக்மெண்ட்லேருந்து ஒரு பக்கா SUV குவாட் வீல் டிரைவ் மாதிரியான ஒரு காரை டிரைவ் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஆசை வரும்ல, என்னைக்குனாலும் இப்படி ஒரு கார் வாங்கணும்ப்பா அப்படின்னு ஆசை வரும்ல. அந்த மாதிரி 9S டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்ல, நான் பார்க்கல. எனக்கு அந்த BE6 போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஓகே ஓகே. அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நிரடலை கொடுத்துருச்சு இல்லைங்களா? ஆமா. அது பார்த்தாலே இப்பவும் இது யார்ட்டையாவது கேட்டாலே ஹாரியரே யாராவது எடுத்தாங்க EV வச்சிருக்காங்க அப்படின்னா குவாட் வீல் டிரைவர்னு தான் கேட்குறோம். ஓகே ஃபைன். ஸோ ஏன் ஹாரியர் EV அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அப்படின்னு வந்தாலே எல்லாருமே கேட்குறது சேல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வண்டி வாங்கின டைமில், அதாவது வாங்க போகிற அந்த ப்ராசஸ்ங்க, அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்குது, அதை புக் பண்ண டைம்லேருந்து எப்படி ஃபாலோஅப்லாம் இருந்துச்சுங்க? நம்ம ஆக்சுவலாக அது ஒரு ரெஃபரல் மூலயமா தான் சொன்னாங்க. எல்லாரும் வண்டி எடுக்கலாம் அப்படின்னும் போது திண்டலில் புதுசாக விக்ட்ரி டாட்டான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, காரை நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
சர்வீஸ்க்கு திருப்பூர்லேருந்து அங்கே கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஃபோன் பண்ணி சொன்னால் வந்து காலையில் எடுத்துகிட்டு போகிறாங்க, சாயந்தரம் கொண்டு வந்து விடுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் புக் பண்ணலான்னு போகும்போதே அட்வான்ஸ் பே பண்ண உடனே ஒரு இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க எம்டி இவங்க எல்லோரும் இருக்கிற மாதிரி போட்டாங்க. நம்மளுடைய கார் அரைவான உடனே நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, யுவர் கார் ரிசீவ்டு அப்படின்ற மாதிரியான ஃபோட்டோ, நம்மளுடைய சேசஸ் நம்பர் இதெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. பில் கொடுத்தது இது பண்ணது எல்லாமே ஸ்மூத்தாக தான் போச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்தது. ஃபஸ்ட் சர்வீஸ்லேயும் சர்வீஸ்க்கும் அதே மாதிரி தான். சர்வீஸ்க்கு இண்டிவிஜுவல் குரூப்பில் இருந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ் சப்போர்ட்டோ சேல்ஸ் சப்போர்ட்டோ நமக்கு இப்போ வரைக்கும் ஃபுல் விக்டரி டாட்டா ஸ்ட்ராங்காக இருந்துட்டு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஓகேங்க. ஸோ வண்டி புக் பண்ண டைமில் உங்களுக்கு வந்து சேல்ஸில் ஃபாலோ அப்லாம் கரெக்டாக இருந்துச்சு? கரெக்டாக இருந்தது. என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேங்கிங் ப்ராசஸ் போகணும். அது அங்கவே அவங்களோட ஸ்டாஃபே இருந்துட்டு கோஆர்டினேட் பண்ணாங்க. பேங்க் டியூன்னும் போது பெரிய கார், பெரிய லோன் அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குமோன்னு பார்த்தோம். மேட்டர் ஆஃப் 2 டேஸில் இருந்துட்டு நமக்கு லோன் பேப்பர்லாம் அங்கேருந்தே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களே டைரெக்டாக வீட்டுக்கே வந்து பேப்பர்ஸ்லாம் சைன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேங்க. வெஹிக்கிள் டெலிவரியும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு டேட் கமிட் பண்ணாங்க. அந்த டேட்டை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளி போச்சு. அதாவது நான் ஒரு டேட்டில் கேட்டிருந்தேன், அந்த டேட்டில் கிடைக்கல. அடுத்த டேட்டில் கேட்டால் அந்த டேட்டில் கிடச்சிருச்சு. ஓகே, ஃபைன். ஸோ சர்வீஸ்னு பேசுகிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் கேட்டுறேன். ஹேரியர் வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த டயர் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆமாம். ஸோ எத்தனை டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் 2 செட் ஆஃப் டயர் இருந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்க. 10,000 கிலோமீட்டர்லே டயர் இருந்துட்டு தேஞ்சு போச்சு. ஓகே. நெஞ்சு வலியே வந்துருச்சு. கொண்டு போய் சரி எர்டிகாலெலாம் டயர் மாற்றினா 4,000 ரூபா தான். நம்ம 20-30 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கோம். 10,000 ரூபாய்க்கு டயர் மாற்ற மாட்டோமா அப்படின்றதுல தான் கொண்டு போய் நிப்பாட்டினேன். சரிங்க. அங்கே 4 டயரோட விலை இருந்துட்டு 90,000 to 1 lakh rupeesன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு டயரோடைய காஸ்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 22 to 23,000 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஷாக் ஆகிடுச்சு. என்ன 10,000 கிலோமீட்டருக்கெல்லாம் இந்த மாதிரி டயர் சேஞ்ச் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட பேசும்போது வாரண்டி கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் டயர்ஸ் 2 டயர் இருந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேங்க. மறுபடியும் அடுத்த ஒரு 10,000 கிலோமீட்டரில் இருந்துட்டு இது அப்புறம் தான் மெயில் போட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, எங்களுக்கு டாட்டாலேருந்தே எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது டயருடைய கம்ப்ளைண்ட்டு. டயர் மேனுஃபேக்சர் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த கம்ப்ளைண்ட் வருது. மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் இருந்துட்டு ரொம்ப ஷார்ட் டைமில் டயர் தேஞ்சிருச்சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஸோ அப்போது வந்து மொத்தம் வந்து 2 டைம் வந்து டயர்ஸ் வந்து சேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு. 2 டயர் ப்ளஸ் ஒரு டயர், 3 டயர் மாற்றி 3 டயர் நீங்கள் மாற்றிருக்கீங்க. ஓகே. அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான சப்போர்ட் இருந்ததா இல்லை நீங்கள் வந்து புஷ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருந்துச்சுங்களா? ஃபஸ்ட்டு தடவை கேட்கும்போது மட்டும் 10,000 கிலோமீட்டரில் டயர் தேஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக தானே இருக்கும். அதனால் அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. நான் அடுத்த தடவை அந்த எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டயர் தேஞ்சிருச்சு, ஃப்ரண்ட்டில் ரொம்ப தேஞ்சு போச்சு அப்படின்னு போய் கேட்கும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசினேன், சர்வீஸ் மேனேஜர்கிட்ட பேசினேன், டைரெக்டாக எம்டிட்ட வரைக்கும் பேசணும். பேசும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இதுக்கு ஃபுல் கிளைம் இருந்துட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஒரு 50% கிளைம் இருந்துட்டு வாங்கி கொடுக்கறதுக்கான ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணி கொடுத்து பண்ணாங்க. அது ஒரு 4 days போச்சு. ஸோ அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பட்சத்தில் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருதுங்க? சர்வீஸ் காஸ்ட்டை நமக்கு வென் கம்பேர் டு இதை நம்ம ஐஸ் இன்ஜினோட கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்குலாம் வரல. 6,000 to 7,000 தான் எனக்கு ஒரு சர்வீஸ் காஸ்ட் இருந்துட்டு எனக்கு வருது. பெரிய சர்வீஸ்ன்றது எனக்கு இப்போ சர்வீஸ் காஸ்ட்டாக நான் அதை மீன் பண்ணல. என்ன மாற்றுறாங்க ஆக்சுவலாக அந்த ஒவ்வொரு சர்வீஸ் போகும்போது அந்த 6,000 to 7,000 ரூபாய் பில்லுக்கு என்ன ஸ்பிளிட்டப் கொடுக்குறாங்க? ஃபில்டர்ஸ் மாற்றுறாங்க. ஏசி ஃபில்டர்ஸ் நம்ம இது பண்ணுறாங்க. உள்ள ஏர் பியூரிஃபையர் இருக்கிறனால அந்த ஃபில்டர்ஸ் இருந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆயில்ஸ், பிரேக் ஆயில்ஸ், ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம அதுலேயே அந்த குரூப்லேயே இருந்துட்டு நாங்கள் உங்களோட இந்த இதை இருந்துட்டு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. உடனே இருந்துட்டு நம்ம கிட்ட சர்வீஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கொடுக்கும்போது அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு பேக் பண்ணி கார்லேயே போட்டு வச்சிடறாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இல்லைன்னா உங்கள்கிட்ட இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வேண்டாம்னா ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சர்வீஸ் வைஸ் பெஸ்ட்டு தான். பட் ஆனால் அந்த டயர் விஷயம் மட்டும் இன்னும் நெஞ்சுக்குள்ளே தைச்ச முள்ளு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி. என்னன்னா டயர் வந்து ஆக்சுவலி வந்து இட்ஸ் அப் டு த பிராண்டுங்க. பிராண்ட் கொஞ்சம் வந்து இப்போ ஆக்சுவலாக சியரால வந்து அந்த டயரோட காம்பவுண்ட் மாற்றிருக்காங்க. ஸோ அது லாங்கிவிட்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் டயர்ஸ் நீங்கள் ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் இன்னொரு யூஸ் ரிவ்யூ எடுப்போம். அப்போ வந்து இன்னும் டீட்டெயில்டாக அந்த டயரை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த ஈவி அப்படின்னாலே நம்ம பார்க்கக்கூடியது காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக தான் ஈவி. நான் வந்த ஈவி வந்த கதை அதுதான்.
கிட்டத்தட்ட 3 இயர்ஸில் இருந்துட்டு 2.5 லேக் கிலோமீட்டர்ஸ் நான் ரன் பண்ணேன். ஓகேங்க. 3 to 4 இயர்ஸில். ம். அப்போ இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்களே, ஒரு இவி வெஹிக்கிள் போங்க அப்படின்னாங்க. ம். நான் பார்த்துட்டு இருந்தது சின்ன கார், ஏதாவது டியாகோ, நெக்ஸான், கர்வ் வரைக்கும் தான் யோசித்தேன். ப்ரூட்டலி உங்களால் நான் என்ன பண்ணேன், ஹேரியர் எடுத்தேன். ஓகே. அந்த டயர் காஸ்ட்டுக்கு மட்டும் ஏதாவது பண்ணணும். ஓகேங்க, ஃபைன். சரிங்க, இதுக்கடுத்து நான் கேட்கணும்னு நினச்சது, இந்த அரௌண்ட் வந்து 30,000 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஓடி இருக்கு இல்லைங்க, இதில் என்ன இஷ்யூஸ் வந்திருக்குங்க? வண்டியில் ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்குங்களா? எலக்ட்ரானிக்கல் இஷ்யூஸ் இல்லை வேறு கைண்ட் ஆஃப் ஏதாவது பிரச்சனைகள்? இல்லை, ஒரு டைம் ஸ்க்ரீன் மட்டும் அப்படியே பாஸ் ஆகி நின்றுச்சு. ஓகே. என்ன ரீசன்னாலன்னு தெரியல. ம். வண்டியை இருந்துட்டு ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் இதாகிடுச்சு. மேபி சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஓகே. நான் சர்வீஸில் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் வராதுன்னா ஏதாவது அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ம். நீங்கள் ஒரு தடவை ஃபோனை இது வெஹிக்கிளில் இருந்துட்டு கனெக்டிவிட்டி ஏரியாவில் செக் ம். பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது வரல. சாஃப்ட்வேர் சைடில் எந்த ஒரு இதுவும் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல. உள்ள வேறு என்ன கம்ப்ளைண்ட், உள்ள காருக்குள்ள அப்படியெல்லாம் நமக்கு எந்த ஒரு ஃபீலுமே கிடையாது. ஓகே. ஸோ கார் ரிலேட்டடாக நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெருசாக மெக்கானிக்கலவோ எலக்ட்ரானிக்கலவோ எதுவும் வரல? இல்லை. ஓகே, ஃபைன். டயரை தவிர எதுவுமே இல்லை. நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலுமே ஆ. டயர் அந்த டயர் மட்டும்தான் என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். மற்றதெல்லாம் எந்த பிரச்சனை வேற எந்த கம்ப்ளைண்ட்? ஓகே, ஃபைன். இப்போ சேல்ஸ் அண்ட் சர்வீஸை தாண்டி நம்ம முக்கியமாக பேசணும்னு நினச்ச விஷயம் என்னன்னா, எலக்ட்ரிக் கார் அப்படின்னு வந்த உடனே எல்லாருமே கேட்குறது வந்து சார்ஜிங் இன்ஃப்ரா எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. கரெக்ட். அப்புறம் ரியல் டைமில் என்ன மைலேஜ் கொடுக்குது, மைலேஜ் சொல்ல முடியாது, ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்குது. கரெக்ட். வீட்டில் ஹோம் சார்ஜிங் வந்து ஃபீஸிபிலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கு ஏதாவது செலவுகள் ஆச்சா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டே நாங்கள் ஒரு மைண்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஏன்னா கொஞ்சம் நாலேஜ் இருந்தனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீட்டில் ஈவி நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக சோலார் இருக்கணும். சோலார் இல்லாட்டி நமக்கு சார்ஜ் இருந்துட்டு கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் வரும். அந்த காரணத்தினால நம்ம சோலார் இருந்துட்டு போட்டுட்டோம். வீட்டில் 7.5 கிலோவாட் சார்ஜர். ஓகேங்க. வண்டி வாங்கின 2 நாளில் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரெகுலர் பேசிஸில் நம்ம வீட்டில் தான் இருந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ் போடும்போது எனக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு உண்மையிலுமே நான் இப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணலை. இந்த வெஹிக்கிள் நம்ம வெளியே இதுக்கப்புறம் வண்டி வாங்கினதுக்கப்புறம் பெங்களூர் போயிட்டு வந்திருக்கோம், சென்னை போயிட்டு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் கீழே டவுன் சவுத்தை போயிட்டு வந்தோம். இந்த மாதிரியான இடங்களில் சென்னை, பெங்களூர் மாதிரியான ஏரியாவில் நமக்கு போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நமக்கு சார்ஜஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ஜியான் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஒன் பிளக் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேரளாவில் இருந்துட்டு கவர்மெண்ட்டே இபி ஸ்டேஷன்ஸில் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். கோ ஈஸி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய, ஒரு ஆப் இல்லை, நமக்கு நிறைய சார்ஜர் ஜோனு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. ஆனால் சவுத் போகும்போது மட்டும் நான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா நமக்கு நீங்கள் 2 விஷயம், நம்ம ஸ்லோ சார்ஜரில் 30 கிலோவாட் அந்த மாதிரியான சார்ஜரில் போடும்போது 3 to 4 hours நம்ம அதை ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் டைம் எடுக்கும்? 3 to 4 hours ப்ளஸ் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஓகேங்க. 4 hours ப்ளஸ் தான் 30 கிலோவாட்லாம் ஆகும். சரிங்க. 60 கிலோவாட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 2 hours ப்ளஸ் ஆகும். ஓகே. இதுவே நீங்கள் 120 கிலோவாட்டில் இன்றைக்கி மெகா சார்ஜர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மெகா சார்ஜரில் எல்லா இடத்துலையுமே நமக்கு மேக்ஸிமம் ஒரு 25 minutes to 30 minutesல இருந்துட்டு கார் சார்ஜ் இருந்துட்டு ஃபுல் ஆகிடும். ஓகேங்க. ஃபுல் ஆகிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் ஒரு இடத்துல கஷ்டம் ஃபேஸ் பண்ணது மட்டும் எப்படின்னா, சென்னையில் இவி கார்ஸ் நிறைய ஆயிடுச்சு. ஷெல்லில் தான் போய் நம்ம சார்ஜ் பண்ணோம். நான் கொண்டு போய் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி டாக்ஸிக்காரங்க ஒரு 2 கார் 3 கார் போட்டிருந்தாங்க. அப்போ காரில் என்ன பண்ணுறது, பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அந்த சார்ஜ் போடுறதுக்காக ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இவி அப்படின்றது நம்மளுடைய மென்டலி நம்ம ரொம்ப ப்ரிப்பேராக இருக்கணும். நம்ம கடைசி எண்டு வரைக்கும் புஷ் பண்ணக்கூடாது. நமக்கு இப்போ ஒரு 60 to 70% இதாகுது, ஒரு ஏரியாவில் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ. நம்ம ஃபேமிலியெல்லாம் போகும்போது காரை சார்ஜ் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் காஃபி குடித்தோம் அப்படின்னா ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம கடைசி நேரத்தில் போய் ஒரு ஸ்டேஷனை நம்பி நம்ம போகும்போது நம்ம பார்ப்போம் லாஸ்ட் ஏரியாவில் அந்த ஒரு ஸ்டேஷன் தான் இருக்கும். அங்கே போய் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 2-3 கார் இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணுற சிச்சுவேஷன். ஓகே. இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்காங்க. அதில் எல்லா பிராண்ட்ஸுமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா? லைக் இப்போ பாரத் பெட்ரோல் பங்க்லேயும் வந்துருச்சு, ஐஓசிஎல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா ப்ராப்பராக? இல்லை வந்து செலக்டிவாக ஒரு சில நெட்வொர்க் லைக் ஜியான், ஒன் பிளக் மட்டும் ட்ரெஸ் பண்ணி போய்க்கலாம்னு தோணுதுங்களா? இப்போ நம்ம பெட்ரோல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே 30 to 45 கிலோவாட்டுக்கு மேலே கிடையாது. ஓகே. அதுவும்
பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடியது எதுவுமே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுறது இல்லை. பட் ஆனால் ஜியான் மாதிரி அவங்க நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஜியான் அப்படின்னா நமக்கு பெங்களூருக்குள்ளே போகும்போது அங்கே ஷெல் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கேரளாவில் பார்க்கும்போது கோ ஈஸி. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. நிறைய நமக்கு ஒரு பர்டிகுலர் பிராண்டுன்னு இல்லை. இன்னைக்கு ஈவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார் வாங்கின ஒரு 3 மாசத்திலே ஒரே ரோட்ல ஒரு 3 ஸ்டேஷன்ஸ் புதுசாக பில்ட் ஆகும். ஓகே. ஸோ அந்த இன்ஃப்ராங்கிறது ரொம்ப டிராஸ்டிக்காக தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு, கரெக்ட் இல்லைங்களா? சிட்டிஸை நோக்கி இவங்க ரொம்ப டிராஸ்டிக்காக இது பண்ணுறாங்க. பட் ஆனால் இதுவே நான் திருச்செந்தூர் போகலான்னு சொல்லி ஒரு பிளான். திருச்செந்தூர் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு மெகா சார்ஜர் தான் இருந்தது. இடையில மதுரை போய் கரெக்டாக அங்கே சார்ஜ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியானது. அங்கே போய் நான் கீழே எங்கேயாவது லோக்கல் சுற்றலாம் அப்படின்னா மறுபடியும் அங்கே மாட்டேன். ஸோ இவங்க டவுன் சவுத் சிட்டி ஏரியாஸ், இப்போ கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரியான சிட்டி ஏரியாலாம் கவர் பண்ணிட்டாங்க. இன்னும் எப்படி சொல்றது, கன்னியாகுமரி மாதிரியான அந்த பெல்ட் எல்லாம் வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம டூரிஸ்ட் ஏரியாவை இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து இந்த பர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ வருதுங்க அப்ராக்சிமேட்லி வெளியே நம்ம போட்டோம்? இப்போ ஜியான் மாதிரியான இதில் நமக்கு ஒரு 21 ரூபாயிலேருந்து ஆஃபர் போட்டு 27 ரூபா சொல்கிறாங்க. ஓகேங்க. ஆஃபர்னு போட்டுட்டு 21 ரூபா 22 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்க. எல்லா ஷெல்லாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட இந்த காஸ்ட் தான். ரொம்ப கம்மி பண்ணோம் அப்படின்னா ஷெல்லில் 1200 ரூபா ஒரு அவங்க பேக்கேஜ் மாதிரி வைக்க சொல்கிறாங்க. அன்லிமிட்டட் நீங்கள் டைம்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஒரு 17 ருபீஸ் 18 ருபீஸ் கொடுக்குறாங்க. நமக்கு ஆவரேஜாக நம்ம வெளியே கொண்டு போனோம் அப்படின்னா 20 ரூபா டு 21 ரூபா நமக்கு சார்ஜ் ஆகும். ஃபைனுங்க. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சது, வெளியில் சார்ஜ் போட்டு எடுக்கும் போது கிடைக்கிற ரேஞ்ச் வந்து வீட்டில் சார்ஜ் போட்டு கிடைக்கிற ரேஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம டிசியில் நம்ம சார்ஜ் பண்ணும்போது அந்த ரேஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக்காக கம்மியாகுது. இப்போ உதாரணமாக நமக்கு நான் வீட்டில் எனக்கு காரை ஃபுல் சார்ஜ் நான் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ காட்டும் அப்படின்னா ரஃபாக இருந்துட்டு ஒரு 520 ரேஞ்ச் இருந்துட்டு காட்டும். இதை நான் ரிப்பீட்டடாக இதே சைக்கிள் நான் ரிப்பீட் பண்ணும்போது 530 545 வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் கிடைச்சது. ஓகேங்க. இதே விஷயத்த நான் இப்போ கேரளா போகும்போது அங்கே எங்கேயுமே எனக்கு வீட்டில் சார்ஜ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கிடைக்கல. அப்போ எல்லா இடத்துலையுமே நான் டிசி சார்ஜிங் தான் நான் பண்ணேன். ஏசி சார்ஜிங் பண்ண முடியலை. அதாவது சார்ஜிங் ஸ்டேஷனில் போயிட்டு 60 கிலோவாட் 120 கிலோவாட்டுன்னு சார்ஜ் பண்ணுறேன். சார்ஜ் பண்ணும்போது மீட்டரில் காட்டுறதே இருந்துட்டு எனக்கு ஒரு 380 360 தான் காட்டுச்சு. ஆக்சுவலி எனக்கு கிடைக்கும்போது 330 தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஏசி ரன்னிங் இந்த இதெல்லாம் இருக்குது. நமக்கு லைவாக பார்க்கும்போது 320 to 330 தான் கிடைக்குது. இதுவே எனக்கு ஏசியில் நான் சார்ஜ் பண்ணி போடுறேன் அப்படின்னா 420 to 450. ஸோ அப்போ வந்து ஃபாஸ்ட் சார்ஜரில் நம்ம போடும்போது டிசி ஃபாஸ்ட் சார்ஜரில் போடும்போது 300 to 350 வச்சுக்கலாம். கரெக்ட். இதுவே வந்து நம்ம வீட்டில் போகிறோம்னா 400 to 450. ஆமாம். நியூ வெஹிக்கிள்க்கு ஒவ்வொருத்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது டிஃபர் ஆகும். இது என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் இந்த ரேஞ்ச் கிடைக்குதுங்க? நான் ஆக்சுவலாக அதிகமான நான் 90 கிலோமீட்டர் பெர் ஆவரேஜ் நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்க. எனக்கு இந்த ரேஞ்ச் கிடைக்குது. ஃபைன். ஓகேங்க பிரதர், டன். அடுத்து இந்த 7.2 கிலோவாட் சார்ஜர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்க? 50,000 ருபீஸ். நம்ம அங்கே கார் பர்ச்சேஸ் பண்ணும்போதே வித் சார்ஜரா வித்தவுட் சார்ஜரான்னும் போது அங்கவே நம்ம பே பண்ணிடுறோம். வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. 2 days எடுத்தாங்க. இபியில் ஏதாவது ஆல்டர் பண்ணணும், செலவு ஏதாவது தனியாக பண்ண வேண்டியது இருக்குங்களா இந்த மாதிரி? இந்த விஷயத்தில் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி இருந்துட்டு உங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இபி மீட்டரில் இருக்கக்கூடிய கேபிள்லாம் இந்த சார்ஜருக்கு தாங்குமான்னு பாருங்கள். ஏன்னா 75 கிலோவாட்டை நீங்கள் சார்ஜ் பண்ணணும், வீட்டில் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 11 to 12 hours ஆகும். 11 to 12 மணி நேரம் 7.5 கிலோவாட் நம்ம இப்போ அக்வயர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு லோடு தாங்கணும். அந்த அளவுக்கு லோடு தாங்குதுன்னா உங்களுடைய இபி ஒயர்லாம் அந்த அளவுக்கு ஃபீசிபிலிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு போடுறது நல்லது. ஓகேங்க, ஃபைன். ஸோ எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குது, சார்ஜிங் இன்ஃப்ரா பற்றி பேசிட்டோம். அடுத்து நம்ம பேசணும்னு நினைக்கிறது வண்டியோட பவர் டெலிவரி. அது வந்து பவர் எப்படி இருக்கு? எப்படி சொல்றது, ஒரு திமிரை கொண்டு வருது. ஓகே. நான் ரொம்ப ஹம்பிள் தான். ரோட்ல இருந்துட்டு ரொம்ப ரேஷா போகக்கூடிய விரும்பாதவன். பட் ஆனால் நமக்கே என்ன பண்ணுது, ஒரு 500 mm டார்க்கா, நீங்க தானே சொன்னீங்க 500 mm டார்க்கு. நமக்கு அதெல்லாம் தெரியாது. எர்டிகா முன்னாடி நான் எர்டிகா தானே ஓட்டிட்டு இருந்தேன். 5வது கியர் போட்டுட்டு ஒரு இடத்துல ஓவர்டேக் பண்றதுனால அப்படியே வேகமா, அதுவும் சிஎன்ஜி வெஹிக்கிள், பிக்கப் அவ்வளோ ஃபாஸ்டா கிடைக்காது, ஸ்லோவா இருக்கும். சைட்ல இருக்கிறவன் சும்மா இப்படி பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு போவான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு தடவை ஓவர்டேக் எடுக்கும்போது கஷ்டமா இருக்கும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. யாராவது பக்கத்துல வந்தா
அப்படி பார்த்துட்டு அப்படியே போகக்கூடிய திமிர இருந்துட்டு கொடுக்குது வண்டி. ஓகே. இந்த டயரை நான் மன்னிச்சு விட்ட ஒரே காரணம் ஆ. என்னுடைய அந்த டார்க், அந்த வேகம், அந்த Okay. அந்த அந்த ஸ்பான்டேனியஸாக நமக்கு ஒரு சில இடத்துல தேவைப்படும். எஸ்பெஷலி நான் லாஸ்ட்டாக கேரளா போயிட்டு வந்ததுனால நான் இதை அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். கேரளா மாதிரியான ரோட்ல ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும். ஒரு இடத்துல வளைஞ்ச உடனே கட்டிங்க. அவங்களுடைய டிரைவிங் டிசிப்ளினே எப்படி இருக்குன்னா, பக்கத்தில் வந்து பஸ்காரங்க அப்படி திரும்பிட்டு போவாங்க. அந்த மாதிரியான இடத்துல நம்ம அப்படியே சுண்டி எடுக்கிற மாதிரி கார் நமக்கு தேவைப்படும். அந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு நல்ல சப்போர்ட்டிவ். தென் ஏதாவது ஒரு இடத்துல பள்ளத்தில் எங்கேயாவது ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு வெளியில் வர்றதுக்கு கண்ணூரில் இருந்துட்டு நம்ம மெரைன் டிரைவ் அங்கே இருந்துட்டு இதில் போக முடியும், பீச்சில் இருந்துட்டு டிரைவ் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்க கொண்டு போய் நார்மல் வெஹிக்கிள் இருந்துட்டு சுத்த விட்டாங்க. அந்த இடத்துல எல்லாம் போய் நம்ம ட்ரிஃப்ட் மோட் போட்டு ட்ரிஃப்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. சூப்பர், ஃபைன். அடுத்து இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கு. சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்ட் டியூண்டுங்க. அப்போ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பாத் கூல்ஸில் போகும்போது ஃபுல்லி லோடராக போகும்போது எனக்காவது அண்டர் பெல்லி வந்து ஸ்க்ராட்ச் ஆயிருக்கா? பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. எல்லா இதுலேயும் இது பண்ண ஏதோ ஒரு டைம் இருந்துட்டு ஒரு மாதிரி டப் அப்படின்ற மாதிரி ஃப்ரண்ட்ல தான் இது இருந்தது. பேட்டரி இம்பாக்ட் எல்லாம் லாஸ்ட் டைம் சர்வீஸ் 2 தடவை போகும்போதும் அது கேட்டாங்க, பேட்டரி இம்பாக்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கேயுமே தட்டுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. வெரி ரகட். ஹெட்லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்குங்க? அச்சோ, கஷ்டம் கஷ்டம் கஷ்டகாலம். ஒயிட் கலர் லைட்டு மழையில் நான் போனது வேற கரெக்டாக அந்த ரெட் அலர்ட் கொடுத்துருந்த டைம். ஓகேங்க. சரியான மழை. ஒயிட் கலர் லைட் என்ன ஆகும் மழைக்கு? ஸ்கேட்டரா? ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகிடுது. மழை பெய்யுது, வெளிச்சம் எதுவுமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே தெரியல. சரி, ஏதாவது எக்ஸ்ட்ரா லைட்டாவது போடலான்னு பார்த்தா ஆனால் வாரண்டி போயிடும், எக்ஸ்ட்ரா லைட்லாம் போடக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. லைட்டில் ரொம்ப கஷ்டம். சைக்கிள் லைட்டு கூட கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு. ஓகேங்க, ஓகேங்க. லைட்டு ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல ஹெட்லைட்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓகே, ஃபைன். எல்லாம் இதை வந்து டாடா மோட்டார்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அந்த ஹெட்லைட்டை இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக, ஏன்னா ஒரு வார்ம் ஒயிட் டோனில் போனாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பியூர் ஒயிட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது வந்து உங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது, கம்ப்ளீட்லி வந்து ஸ்கேட்டர் ஆகிடும். நீங்கள் வார்ம் ஒயிட்டில் போகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து இன்டென்சிட்டி பெட்டராக இருக்கும். அதை வந்து நிறுவனங்கள், கார் நிறுவனங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். கொஞ்சம் பிரைட்டாக கொடுத்தது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு சின்ன சைக்கிளில் வரக்கூடிய பசங்க இல்லை ஒரு மோட்டார் சைக்கிளில் இருக்கக்கூடிய பசங்க கூட 2-3 லைட்டை வச்சுட்டு அப்படியே வராங்க. இன்னும் இவங்க ஆல்டர்லாம் பண்ணாங்கன்னா பெரிய லைட்லாம் வச்சுட்டு வரும்போது நம்ம லைட்டு சுத்தமாக எதுவுமே தெரியறது இல்லை. மழையில் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே, ஹில் ஸ்டேஷன்லாம் ரொம்ப கஷ்டம் தான். சரி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்கு? டாட்டானாவே எல்லாரும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கேட்பாங்க. பக்கா அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. டாட்டாக்கு நிகர் டாட்டா. எல்லாரும் எடுக்கும்போது நான் ரேஞ்ச் ரோவர் பிளாட்ஃபார்ம், நமக்கு அதை பற்றி தெரியாது. பட் ஈவன் தோ நான் ரேஞ்ச் ரோவர் பிளாட்ஃபார்ம் இப்படின்லாம் சொன்னாங்க. உள்ளே உட்காந்து ஓட்டக்கூடிய அந்த காரோட ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் நம்ம இது பண்ணிட்டா டயரை கூட மன்னிச்சிருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பேனல் கேப்ஸு, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்னுடைய காரில் இப்போ வரைக்கும் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. ஓகேங்க, ஃபைன். ப்ரோ, வெஹிக்கிள்குள்ளே உட்காந்த உடனே நாங்கள் கேட்கணும்னு நினச்ச விஷயம் வண்டியோட ரைடிங் ஹேண்டிங். ஆக்சுவலாக சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் டியூண்டாக தான் வச்சுருக்காங்க. கரெக்ட். ஸோ அப்போ வந்து ஹை ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது? வண்டியோட கம்ஃபர்ட் ஃபீல் எப்படி இருக்குங்க? நம்ம ஒரு தடவை 100ல் இருந்துட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒருத்தவர் என்ன பண்ணிட்டாரு, NH கிராஸில் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அப்படி டக்குன்னு உள்ளே வந்துட்டார். நல்ல வேலையாக அடாஸ் இருந்தனால டக்குன்னு அப்படி ஒரு பிரேக். ஓகேங்க. மேனுவலாக நம்ம ரன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹிட் அண்ட் ரன் ஆகும். கண்டிப்பாக அது நம்ம இடிக்காமல் அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இமிடியேட்டாக நின்றுச்சு. ஆனால் ஒரு பயம், அப்பா பார்த்தோன்னே முன்னாடி வண்டி நின்றுச்சு, பின்னாடி யாராவது தட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. பட் ஆனால் அன்னைக்கு அந்த லைஃப் சேவராக இருந்தது, அவருடைய லைஃப்பை சேவ் பண்ணது அடாஸ் தான். வண்டியோட சஸ்பென்ஷன் இப்போ கம்ஃபர்ட் டியூண்டாக இருக்குல்லங்க, அதனால ஹை ஸ்பீடில் போகும்போது ஸ்டெபிலிட்டியில் எப்படி ஃபீல் ஆகுது? பக்காவாக இருக்குது. நம்மளுடைய ரோட் ப்ரெசன்ஸ் நம்ம இது பண்ண முடியும். ரோட்ஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நம்ம அந்த இது இருந்துட்டு நம்ம ஷாக்கம்ஸரோட அந்த இதை ஒரு மொமெண்ட் ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகே, நம்ம அந்த இது போகும்போது நமக்கு அப்போ தெரிஞ்சிடும் கொஞ்சம் ஓவர் ஸ்பீட் பண்ணுறோம், நம்ம கம்மி பண்ணிக்கலான்னு. ஸ்டெபிலிட்டி வைஸில் இந்த வெஹிக்கிளை பக்காவான வெஹிக்கிள், நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ஐ வாண்ட் டு ஆட் ஒன் பாயிண்ட் டு இந்த அடாஸில் இருந்துட்டு நம்ம இப்போ 90-100ல் லாக் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஸ்பீட் பிரேக்கர் யாராவது இடையில வந்தால் ஸ்பீட் பிரேக்கர் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறோம். பட் ஆனால் எல்லாரும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலோ ரோடில் ஏதாவது பல்ல இருந்தாலோ டக்குன்னு இருந்துட்டு வண்டி நிற்காது.
அப்போ நம்ம ஒரு 90-100ல போகிறோம் அப்படின்னா அந்த இம்பேக்டை உடனடியாக ரோடில் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அடாஸ் யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்கிட்ட அடாஸ் இருக்குது, எப்படி இருந்தாலும் வண்டி இருந்துட்டு பிரேக் அடிச்சிரும் அப்படின்றதுல மட்டும் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுவே இருந்துட்டு ஒரு நைஃபை இருந்துட்டு நம்ம இதுவே கட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஓகேங்க. ஸோ வண்டி பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறது? சூப்பர். பிரேக், சஸ்பென்ஷன், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. இந்த வெஹிக்கிளுக்கு கம்பேரிட்டிவாக எனக்கு ஒரு வெஹிக்கிள் தெரியல. எனக்கு தெரியாதனால தெரியலையான்னு தெரியல. நான் ஓட்டுனதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள். ஓகேங்க. ஸ்டீரிங்கோட ரெஸ்பான்ஸ், அதாவது ஹை ஸ்பீட் கெயின் ஆகும்போது ஸ்டீரிங் வந்து ஹெவியாகி நமக்கு அந்த கான்ஃபிடன்ட் ஃபீலை கொடுக்குதுங்களா? கார்னர்ஸில் எடுக்கும்போது அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கில் எப்படி இருக்குங்க? நம்ம மோட்ஸ் தான் இது பண்ணுது. ஓகே. நம்ம எக்கனாமி மோட்ல இருந்துட்டு நம்மளுடைய ஸ்டீரிங் இருந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். சிட்டி மோட்ஸில் இருந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோடில் ரொம்பவே லூஸாக இருக்கும் நம்மளுடைய ஸ்டீரிங்ஸ். நம்ம எந்த மாதிரியான டிரைவிங் ஸ்கில் நம்ம வச்சுருக்கோம், எந்த மாதிரியான இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு மோட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு டெரெயினை நம்ம சூஸ் பண்ணிட்டு போகும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்போர்ட்டில் ஹெவி ஆகுதுங்களா, லூசன் ஆகுதுங்களா? ஏன்னா ஸ்போர்ட்டில் ஹெவியாக தானே ஃபீல் ஆகணும். இல்லை, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு நம்மளுடைய ஸ்டீரிங் இருந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகேங்க. ஓகேங்க. ஸ்போர்ட்ஸ் மோடில் நீங்கள் இருக்கும்போது அதாவது ஸ்போர்ட்ஸ் மோட் நம்ம கிளிக் பண்ணும்போதே நம்ம ஒரு 120 நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டீரிங் இமீடியட் ரெஸ்பான்ஸ்க்கு தான் தயாராக இருக்குது. ஓகே. நீங்கள் சொல்கிறது ரெஸ்பான்ஸ் இல்லைங்களா? கரெக்ட். நான் அதை மக்கள்கிட்ட சொன்னேன். மக்கள் என்ன நினச்சுவாங்கன்னா ஸ்டீரிங் ரொம்ப லூஸாக இருக்குன்னு நினச்சிப்பாங்க. இல்லை சொன்னது வந்து இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் போகும்போது இன்னும் அக்யூரேட்டாக இருக்குது. அக்யூரசி சிட்டிங்கும் போது நார்மலாக இருக்குது. எக்கனாமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு உணவு கொடுத்துட்டு இருக்கு. கரெக்ட். ஓகே, ஃபைன். அடுத்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது வந்து வண்டி நீங்கள் ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது NVH லெவல்ஸ், அதாவது வந்து ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் ஏதாவது உள்ள வருதுங்களா? இது வரைக்கும் அப்படி ஃபீல் பண்ணலை. பட் ஆனால் நான் வேற காரில் நான் ரன் பண்ணும்போது எனக்கு அந்த ரோட் நாய்ஸ் ஒரு மாதிரி பம்பி சவுண்டு, சேம் ஹாரியர் EVA அந்த டயர் நாய்ஸ் இருந்துட்டு எனக்கு கேட்டுச்சு. ஃப்ரெண்டோட ஒரு காரில் நம்ம போகும்போது அந்த டயர் நாய்ஸ் இருந்துட்டு ஒரு மாதிரி உள்ளே இருந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டபிளாகவே கேட்டுச்சு. இந்த வெஹிக்கிளில் நம்ம அப்படி ஃபீல் பண்ணலை, கேட்கல. நம்ம வெஹிக்கிளில் இல்லை. சரிங்க பிரதர். அடுத்து பிளைண்ட் ஸ்பாட்ஸுங்க, அதாவது வந்து இந்த ஏப்பிலர் என்னைக்காவது வந்து மறைச்சு கொடுத்துருக்கா? எப்போவுமே மறைச்சு கொடுத்துருக்கு. நமக்கு இருக்கிறது இந்த 360 வியூ. நமக்கு சில இடத்துல இருந்துட்டு நம்ம சின்ன இடத்துல நம்ம லாங் போகும்போது நம்மளுடைய வைட் எப்போவுமே இப்படி ஓப்பனாக இருக்கும். பேசிக்காகவே நம்ம இந்த மாதிரியான ஒரு பெரிய வெஹிக்கிள் எடுக்கும்போது 360 கேமராவோட எடுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த ஃப்ரேம் நமக்கு ரொம்ப பெரிய ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் த இது இருந்துட்டு மறைச்சிடும். அதுவும் எஸ்பெஷலி டேர்னில் நம்ம திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு பிளைண்ட் ஆன மாதிரியே இருக்கும். அந்த டைமில் நமக்கு 360யோட இது இருந்துட்டு சப்போர்ட் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சீட்ஸோட கம்ஃபர்ட்டுங்க, அண்டர் தை சப்போர்ட் எப்படி இருக்குது, தைக்கான சப்போர்ட் எப்படி இருக்குங்க? சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட். ஓகே. ஸோ எங்கள் வீட்டில் இந்த சீட்டு முன்னாடி சீட்டில் உட்கார்றதுக்கு பயங்கர சண்டை. ஓகே. யார் உட்கார்றது, பையனா, ஒய்ஃபா, அப்பாவா, அம்மாவா அப்படின்ற மாதிரி முன்னாடி சப்போர்ட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு இந்த காரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட நான் சொல்லுவேன், இவ்வளோ காஸ்ட்லியான காரில் ஒரு ரெக்ளைன் பண்ணுற மாதிரியான சீட்டு கிடையாது. பின்னாடி இருக்கக்கூடிய சீட் இருந்துட்டு ஒரு எல்டர் பர்சன்ஸ்லாம் இன்னைக்கு எல்லாருமே இருந்துட்டு ரெக்ளைனர் சீட் சோஃபாஸில் உட்காந்து பழகிட்டாங்க. ஓகேங்க. அப்போ இவங்க உட்காந்து லைட்டாக ரெக்ளைன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இப்போ இது வந்து பின்னாடி சீட் ஆக்சுவலாக ரெக்ளைன் ஆகுது இல்லைங்க, ஃப்ரண்ட் சீட் உட்காரும். அதனால தான் இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடிப்படி. ஓகேங்க. பின்னாடி சீட் ரெக்ளைன் இல்லைன்னு சொல்கிறேன். பேக் சீட் நான் சொல்கிறேன். பேக்கில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் சீட்ஸ் இருந்துட்டு ரெக்ளைன் பண்ண முடியாது. நம்ம ஆல்டர் பண்ணலாம்னாலும் அதுக்கு ஆப்ஷன் கிடையாது. நமக்கு அங்கே பிளாஸ்டிக் கிளாடிங் இருக்கு. ஸோ அதனால நம்ம அது ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்கு. நம்ம சென்னை மாதிரி ஒரு 420-450 கிலோமீட்டர்ஸ் நம்ம இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அப்படியே உட்காந்த பொசிஷன்லேயே இருக்காங்க. ஓகே. அதனால தான் இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு இவ்வளோ சண்டை வருது. ஓகே. இந்த ஃப்ரண்ட் சீட்டில் ஆக்சுவலாக வந்து தை சப்போர்ட் நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹைட் வைஸில் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஓகேங்க. அதனால அண்டர் தை சப்போர்ட் யாரும் பெருசாக இது ஃபீல் பண்ணது கிடையாது. லாங் ட்ராவல் பண்ணும்போது முதுகு வலி வரது இல்லை நெக் பெயின் வரது அந்த மாதிரி ஏதாவது நடந்தது? கிடையவே கிடையாது. ஓகே. அந்த வென்டிலேட்டர் சீட்ஸோட த்ரோ நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது, இப்போ இருந்துட்டு கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் தெரியுது. அதுக்கு கேட்கும்போது நிறைய ரொம்ப சின்ன ஹோல்ஸ், அதனால டஸ்ட் இருந்துட்டு ஃபார்ம் ஆகுற காரணத்தினால த்ரோ இருந்துட்டு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்க, ஃபைன். அடுத்து ஏசி, ஃப்ரண்ட்ல ஏசி த்ரோ எப்படி ஃபீல் ஆகுதுங்க? ஃப்ரண்ட்ல ஏசி த்ரோ ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் பேக்ல ஏசி த்ரோ இருந்துட்டு கொஞ்சம் இட் வில் டேக் டைம்.
பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால கார் இருந்துட்டு சீக்கிரமா சூடாயிடுது. ஓகேங்க ஓகேங்க. அந்த ரீசன்னால நமக்கு கார் இருந்துட்டு ஏசி கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகேங்க. இன்னும் ஆக்சுவலாக வந்து இந்த காரில் வந்து யூவி அண்ட் ஐஆர் கட் கிளாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஹீட் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல அதை பண்ணியிருக்கலாம்னு தோணுதுங்களா? கண்டிப்பா கட்டாயம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு குளோபலி நம்ம பாதிக்கப்படுறது இந்த ஹீட் இஷ்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன காரணம் அப்படின்னா என் கார்ல இருந்துட்டு நான் மேக்ஸிமம் லெஃப்ட் ஹேண்டை நான் பிடிச்சு போகக்கூடியது. என்னுடைய டைரக்டா சன் எனக்கு பட்டுச்சு அப்படின்னா இந்த இடம் இருந்துட்டு எனக்கு சன்பர்ன்ஸ் வருது. இது டியூ டு யூவினால. நான் இப்போ யூவி ஸ்டிக்கர்ஸ்லாம் பண்ணி இங்கேருந்து எடுத்துட்டு போகணும். ஸோ இது யூவி கிளாஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். ஓகேங்க. அடுத்து ஏதாவது பிளாஸ்டிக்ல ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ல ரேட்டில் ஆகுதுங்களா? சத்தம் ஏதாவது வருதுங்களா குளியல விட? ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ஸ் இல்ல, பின்னாடி இருக்கக்கூடிய டேஷ்போர்ட்ஸ்ல இருக்கு. அது என்னன்னா நம்ம வைக்கக்கூடிய பாட்டில்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஃபேமிலி யூஸரா நம்ம இருக்கும்போது எதையாவது ஒரு பொருளை தூக்கி உள்ள போட்டுருவோம். உள்ள போடும்போது ஒரு சின்ன பம்ப்ஸ் இதுல இருந்துட்டு அந்த நாய்ஸ் இருந்து நம்ம கேட்போம். பட் வண்டியில டிஃபால்ட்டா அந்த பிரச்சனை கிடையாது. இல்ல நோ நோ நோ. ஸோ அது ஓகே. அப்போ பில்ட் வைஸ்ல ஸ்ட்ராங். உங்களுக்கு பிளாஸ்டிக் பேனல்ஸ்ல இருந்தோ வேற எங்கேயுமே வந்து அந்த சத்தம் வரதில்ல, ரேட்டில் ஆகிற சத்தம்லாம் இல்ல. அது இன்ஜினா இருக்கும்போது நம்ம அந்த த்ராட்டில் ஆக்சிலேட்டர் இது பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி விர் அப்படின்னு வரும்போது உள்ள அந்த இது வரும். இவி வெஹிக்கிள்ல அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது. ஸ்டாட்டிக்கா இப்போ எப்படி இருக்கோ வெஹிக்கிள் மூவ் பண்ணும்போதும் இதே மூவ்மெண்ட் தான் இருக்கும். இருக்கு. ஓகேங்க. அப்புறம் யூட்டிலிட்டிங்க, வாட்டர் பாட்டில் வைக்கிறீங்க, ஃபோன் வைக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு தோணுதுங்களா? கரெக்டாக இருக்குது. நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் அம்பர்லா ஹோல்டர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இது ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள், 75 கிலோவாட் டாப் அண்ட் வெஹிக்கிள், குவாட் வீல் டிரைவு. ஸோ இதில் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு கிடைச்சிருது. வயர்லெஸ் சார்ஜிங்கு, உள்ளே இருக்கக்கூடிய இது, இந்த கப் ஹோல்டர் மட்டும் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த காஃபி கப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு நிறைய பேர் சொன்னது என்னன்னா அந்த சார்ஜிங் போர்ட் வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க, அது ஒரு சில டைம் வந்து அக்சஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குங்களா? இல்லை. மீன்வைல் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ தான் நம்ம காரில் இருக்கும்போது நம்ம ரெகுலராகவே ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுறதுன்றது ஆண்ட்ராய்டு ஆட்டோ தான். மேபி இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபோன் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேபிட் இருக்கிறேன்னா நான் எனக்கு வேணும் அப்படின்னா வண்டியை இருந்துட்டு ஓரமாக போட்டு ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கம் தான் வச்சுருக்கேன். அப்படி யூஸ் பண்ணுறது நல்லதும் இல்லை. நம்ம எது வேணாலுமே ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் நமக்கு வாய்ஸ் சப்போர்ட்டில் நமக்கு கிடைக்கும். அது இன்ஃபோடெயின்மெண்ட். நான் என்ன கேட்குறேன்னா அந்த சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்க ஃப்ரண்ட்ல, ஆமாம், அது வந்து உள்ளே வச்சிருக்கிறனால சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ளக் பண்ணும் போது எடுக்கும் போதெல்லாம் சிரமமாக இருக்கு. இல்லை அப்படி வர்றதில்லை. பின்னாடி இருக்கிறவங்க அவங்களுக்கு தனியாக பாயிண்ட்ஸ் இருக்குது, அதனால பின்னாடி அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் என்னுடைய காரில் என்னுடைய ப்ரைமரி டிரைவர் மொபைல் இருந்துட்டு வயர்லெஸ் சார்ஜிங், இன்னொருத்தவங்க சைடில் இருந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதில் இவங்க கப் ஹோல்டர் மட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு காஃபி சாப்பிட்றாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கப் ஹோல்டர் வந்துட்டு நிறைய கார்ஸில் பார்த்துருப்போம். டேஷ்போர்டில் கப் ஹோல்டர் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்ஃபோடெயின்மெண்ட் யூசபிலிட்டிங்க, அதோட ஆடியோ குவாலிட்டி எல்லாம் வந்து 540 டிகிரி வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் மோடும் கூட இருக்குது. ஆமாம், அது எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குது. எந்த இடத்துல நமக்கு அது யூஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு டைமில் ரோட்ஸ் எல்லாம் இருந்துட்டு ரொம்ப பம்பியாக இருந்தது. கீழே தட்டுமா என்ன ஆகும் அப்படின்னு இருக்கும்போது கீழே என்ன இருக்குது ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் கோ டிரைவர் இருந்துட்டு கீழே போய் இறங்கி போய் பார்த்துட்டு இருக்கா இல்லையா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இறங்கி போகணும்னு தேவையில்லை. நம்ம 540 போட்டுட்டு கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய்க்கிறோம். ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? பக்கா இம்ப்ரெசிவாக இருக்குது. சான்ஸே கிடையாது. தேட்டர் அது. நீங்கள் உள்ளே உட்காந்து நீங்கள் ஆக்சுவலாக யார்கிட்டயாவது கொஞ்சம் பந்தாவாக காட்டணும் அப்படின்னா டால்பி அட்மாஸோடைய அந்த தியேட்ரிக்கல் ட்ரெய்லர்ஸ் இருக்கு, போட்டு காட்டிட்டு அந்த லாஸ்ட்டாக டால்பியோட அந்த சவுண்ட் அப்படின்னு வரும். அதை காட்டும் போது எல்லாருக்கும் சே கார் சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சூப்பர். இன்சைட் ஐஆர்விஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து கேமரா பேஸ்டில் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அது வந்து நைட் டைமில் பின்னாடி வந்து ஹெட்லைட் வந்து அதிகமாக வெளிச்சத்தில் வராங்கல்லங்க, அப்போ வந்து ஆக்சுவலாக விசிபிளாக கிளியராக தெரியுதா? சூப்பராக தெரியுது. என்ன நார்மல் லைட்ஸை விட இது எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்டெல்லாம் எவ்வளோ இரிட்டேட்டிவாக இருக்குன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு டிம் பண்ணி வரக்கூடிய பழக்கமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறவனும் டிம் பண்ண மாட்டான், ஃபுல் பிரைட்டு. நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ரிவர்ஸ் பார்த்து போகணுன்ற நேரத்தில் ரிவர்ஸ் பார்க்குறமோ இல்லையோ இது பட்டு டைரெக்டாக நம்மளுடைய கண்ணில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். பயங்கர இரிட்டேட்டிவாக தலைவலியாக இருக்கும். நைட் டைம் டிரைவிங்கே பாதி நேரம் தவிர்த்ததுக்கு காரணமே எப்பா கொஞ்சம் இதாகட்டும் அப்படின்ற மாதிரியே இருந்தது. பட் ஆனால் இப்போ நமக்கு அந்த இது இல்லை. ஏன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே நமக்கு கம்ப்ளீட்டாகவே அது ஃபுல்லாகவே அந்த இதெல்லாம் கட் பண்ணி அழகாக நீட்டாக
கொடுத்துருக்காங்க. காண்பிச்சு ஸோ அது வந்து எந்த விதத்துலையுமே உங்களுக்கு வந்து தொந்தரவா இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பயங்கர அட்வான்டேஜ். நான் கேட்கும்போது சொன்னாங்க, அண்ணா இந்த மாதிரி இதெல்லாம் ரேஞ்ச் ரோவரில் தான் கொடுப்பாங்க டிஜிட்டல் டிஸ்பிளே எல்லாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம இப்போ காரில் பின்னாடி எங்கள் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப பெரிய ஃபேமிலி, எல்லாத்தையும் அள்ளி போட்டு போனோம்னா மேலே வரைக்கும் பின்னாடி கிளாஸை ஃபுல்லாக இருந்துட்டு அடைச்சிருவோம். இப்போ நம்ம கிளாஸில் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன நடக்கும், அங்கே எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா மேலே ஆண்டனால தான், ஷார்ப்ஃபின் ஆண்டனால தான் அந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பயங்கர சப்போர்ட் உண்மையிலுமே இருந்துட்டு டிஜிட்டல் ஐஆர்வியும் அவ்வளோ திருப்தியாக இருக்குது. ஆமாம். சரி பிரதர், ரியர் சீட்டில் லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் எப்படி இருக்குது? பின்னாடி 3 பேர் உட்கார முடியுங்களா? தாராளமாக உட்காரலாம். ஓகே, 3 பேருமே இருந்துட்டு ஷோல்டர் டச் ஆகாமல் உட்கார முடியும். ஓகேங்க. பட் ஆனால் ஒரு லாங் டிரைவ், ஒரு சென்னை மாதிரியான இடத்துக்கு போகும்போது நமக்கு இந்த ரெக்லைன் ஆகாதது ரொம்ப பெரிய பிரச்சனை. கொஞ்சம் நேரம் நிமிர்ந்தே உட்காந்துட்டு வர மாதிரி இருக்கு. ஆமா, எப்ப பார்த்தாலும் நம்ம இப்படி உட்காந்துட்டே இருக்கிறோம். லைட்டா ஒரு சின்ன ரெக்லைன், ஒரு ஸ்டெப் கொடுத்துருந்தாங்க, ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் அப்படி பின்னாடி போற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா டாடா அடுத்த தடவை ஒரு பெரிய வெஹிக்கிள் கொடுக்கும்போது அதை எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஏன்னா நான் எர்டிகா மாதிரியான கார்ல இருந்து நான் ஸ்விட்ச் ஆகி வந்திருக்கேன். அந்த கார்ல செகண்ட் சீட்டே இருந்துட்டு நம்ம மடிக்க முடியும். செகண்ட் சீட்ல இருக்கவங்க ரெக்லைன் பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லாதது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்க. வயசானவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்ல சிரமம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹெட்ரூம் எப்படி இருக்குங்க? தலை உரையுது அந்த மாதிரி? இல்ல எங்களுடைய ஃபேமிலியில எல்லாருமே இருந்துட்டு 5'5", 5'7", 5'8" மேல இல்ல. யாருக்கும் அதனால அந்த இஷ்யூ வந்தது கிடையாது. நல்ல நீட்டா இருக்கு. ஹெட் ரெஸ்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க? நல்லா இருக்கு. சூப்பரான ஹெட் ரெஸ்ட் இது நமக்கு தலைக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம இதை இது பண்ணி இருக்க முடியும். ஓகேங்க. ஸோ ஹெட் ரெஸ்ட் வந்துட்டு பக்காவான ஹெட் ரெஸ்ட், நல்ல ஸ்போர்ட்டிவான ஹெட் ரெஸ்ட், நல்லது. இந்த கிளாஸஸ் லைட்ஸ் இருந்துட்டு நமக்கு ரொம்ப இதா இருக்கு. என்ன இந்த இடத்துல ஒரு ட்ரே மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க. நம்ம இந்த இடத்துல எதுவும் யூட்டிலிட்டி யூஸ் பண்ண முடியல அப்படின்றது மாதிரி கேட்டாங்க. அப்டேட் பண்ணணும். ஓகேங்க. அடுத்து இந்த வண்டியில் ஆக்சுவலாக வந்து ரயில்வேல் டிரைவ், ஆல்வீல் டிரைவ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் காமனாக ரயில்வேல் டிரைவ் வருது. அப்போ வந்து பூட் ஸ்பேஸில் அவங்க ஸ்பேர் டயர், மற்ற பிராண்டாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஸ்பேர் டயர் ரிமூவ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஸ்பேர் டயர் வந்து குவாட்வீல் டிரைவ்லையுமே வச்சிருக்காங்க. கரெக்ட். ஸோ அதில் பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து யூஸபிளாக இருக்குங்களா? பூட் ஸ்பேஸ் ஓகே தான், என்னுடைய இதுக்கு ஓகே தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அந்த டயர் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, சைக்கிள் டயர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்பேர் வீலாக இருந்தாலும், நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒருத்தவங்க அவங்களுடைய இது இருந்துட்டு டயர் கிராக்கு. அந்த டைமில் பார்க்கும்போது இந்த வீலுக்கும் அந்த வண்டிக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இருந்தாங்க. சைக்கிள் வீல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை எடுத்து பாருங்கள். ஓகே, ஃபைன். சரிங்க பிரதர். ப்ரோ, கன்க்ளூஷன் பேசுறதுக்கு முன்னாடி வண்டியில் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் ஸ்பேஸும் இருக்குது. ஆமாம். அது யூஸபுளாக இருக்குங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம சில பொருளை இருந்துட்டு காருக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது. வீட்டிலலாம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் வாங்குகிறோம், ஒரு ஃபிஷ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வரோம் அப்படின்னா ஏசியை போட்டெல்லாம் ரன் பண்ண முடியாது. ஸ்மெல்லு பயங்கர இதாகிடும். எங்கள் அப்பாட்டெல்லாம் நான் நிறைய தடவை வாங்கி கட்டியிருக்கேன். வாங்கிட்டு அதை நான் எங்கே வச்சு எடுத்துகிட்டு வர்றது, வெளியே கையை நீட்டிட்டேவா வர முடியும் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்மெல்லான ஃபவுல் ஸ்மெல்லாக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆனாலும் காருக்குள்ளே அந்த ஸ்மெல் வராது. எங்களை மாதிரியான ஃபேமிலியெல்லாம் வாரத்தில் 3 நாள் நான்வெஜ் இருக்கும். அப்போ எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய. ஃபைன். அடுத்து கன்க்ளூஷனில் நான் பேசணும்னு நினச்சது பிரதர், இந்த வண்டியில் ரூம்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா எந்த விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுங்க? நம்ம எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணோம், கன்க்ளூஷனாகவே பார்த்துடலாம். முதல் விஷயமா நான் கேட்கக்கூடியது டயர்ஸ். ஈவியில் காஸ்ட் எஃபெக்டிவ் அதை சொல்லி தான் நம்ம எல்லாருமே ஸ்விட்ச் ஆகிறோம். இப்போ இது ஃபீல்காக நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். பட் ஈவன் தோ ப்ரூட்டலாக ஒரு விஷயத்தை நம்ம அக்ரி பண்ணணும், காஸ்ட் ஆகுது. நம்ம அதை நம்மளுடைய யூசருக்கு சொல்லலை அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு. நமக்கு ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு 4000 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு ஆகுது அப்படின்னா, டயர் இதே பேட்டர்னை இவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா அதை விட காஸ்ட்லி ஆகும். ஓகே. பெட்ரோல் வெஹிக்கிளை விட நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ ஃபார் த டயர் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவ்வளோ லக்ஸுரி செக்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ரெக்லைன் விஷயத்தை இருந்துட்டு ரியர் சீட்டில் ரெக்லைன் விஷயத்தை இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெக்லைன் விஷயத்தை இருந்துட்டு இவங்க திங்க் பண்ணணும். ஓகேங்க. ஸோ இதுதான் விஷயங்கள், கரெக்ட் இல்லைங்களா? வேறு ஏதாவது இருக்குங்களா? இந்த வெஹிக்கிளில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 விஷயத்த கொடுத்துருந்தாங்கன்னா இவன் ஒரு 10% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆமாம், இப்போவும் 10% சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு
என்ன சொல்றது, இது இல்லாம போச்சே அப்படின்ற அப்படின்ற, சின்ன கார்ல கூட இருக்கே இதுல இல்லாம போச்சே அப்படின்னு இருக்கும்ல. ஓகே. அதுதான். ஸோ ஃபைன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டாடா ஹேரியர் ஈவி பற்றி ஒரு கிளியரான புரிதல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூவை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்போவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி பேர் குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அது சேச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க, பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.